ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோ யாருக்காகன்னா, இந்த காலேஜ் இப்போ தான் முடித்தவங்க, ஃப்ரெஷர்ஸு, அப்புறம் இப்போ காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கிறவங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ. இந்த போலீஸை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ற ஆட்களுக்காக இந்த வீடியோ. மற்ற பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பார்க்க வேணாம், இல்லை ஒன்றும் பெருசாக இருக்காது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, போலீஸுங்கிறத போலீஸில் என்னென்ன ஜாப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஓலைச்சுவடி எழுத்து மாதிரி தான் இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்என்டோ, லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறவங்க ஒரு போலீஸ். அது யாருன்னா, நம்ம ஸ்டேஷன்லாம் இருக்காங்கல்ல, ஏதாவது பிரச்சனைனா நம்ம உடனே போய் நிற்கிறோம்ல அந்த போலீஸ் ஸ்டேஷனில், ஸோ அவங்க தான் லாண்ட் ஆர்டர். அடுத்து பாருங்கள், ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ. இவங்க யாருன்னா, தீயணைப்புத்துறை, அப்புறம் மீட்புத்துறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களது ஒரு பிரான்ச். தேர்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்டர், இந்த வன பாதுகாப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அது மாதிரி சொல்கிறாங்களா, அவங்க ஒன்று. இன்னொன்று இந்த ஜெயிலில் இருக்கிறவங்க, ப்ரிசன்ஸை பார்த்துக்கிறவங்க. ஸோ இந்த 4 வகையான கேட்டகரி இருக்காங்க. இதில் நம்மளது 2 மட்டும்தான் டிஎன்எஸ்ஆர்பி போர்டு கண்டக்ட் பண்ணுது. அதாவது லாண்ட் ஆர்டரும் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவும். ஃபாரஸ்ட்டை டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ரிசன்ஸ் இவ்வளோ நாள் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை டிஎன்எஸ்ஆர்பிக்கு மாற்றி கொடுக்குறதா இப்போ ஒரு பேச்சு போயிட்டுருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷனில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, நம்புவோம். அடுத்து இப்போ 4 கேட்டகரி இருக்குன்னு புரிஞ்சிச்சிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த போலீஸோட ஹைராக்கி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஏடிஜிபி, ஃபஸ்ட்டு டிஜிபி தான் ஃபஸ்ட்டு ரேங்க்கு. அவர் தான் எல்லா போலீஸ்க்குள்ளேயே அவர் தான் டாப்பு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏடிஜிபி, அவர் கீழே அசிஸ்டன்ட் மாதிரி. அடுத்து ஐஜி, அடுத்து டிஐஜி, இவங்க ஒரு வகைங்களா. அடுத்து எஸ்பி, அடுத்து ஏடிஎஸ்பி, அடுத்து டிஎஸ்பி. இதே சிட்டியில் இருந்தால் அசிஸ்டன்ட் கமிஷனர்னு சொல்லுவாங்க, இவங்க ஒரு வகை. அடுத்து தேர்டு இது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர், அடுத்து சப் இன்ஸ்பெக்டர், அடுத்து ஹெட் கான்ஸ்டபிள், அடுத்து கிரேட் 1 பிசி, அடுத்து கிரேட் 2 பிசி, இப்படின்னு சொல்லிட்டு ஹைராக்கி இப்படி லைனாக போகும். இதில் நம்ம இப்போ சிம்பிளாக நம்ம போகிறது எஸ்ஐக்காக நம்ம போட்டி போடுறோம். இல்லை நான் பெரிய பொசிஷனில் போகணுன்னு நினைக்கிறவங்க டிஎஸ்பி, ஸ்ட்ரெயிட்டாக டிஎஸ்பி நீங்கள் போட்டி போடலாம். அது எப்படி போகணுன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டிஎஸ்பிக்கு போவீங்க. இல்லை அதை விட நான் டாப் ரேங்க்குக்கு போகணுன்னா எஸ்பின்னா யூபிஎஸ்சி நீங்கள் எழுதணும். யூபிஎஸ்சி எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்பியாக ஸ்ட்ரெயிட்டாகவே ஆக முடியும். ஆச்சுங்களா? இப்போது இது வரையும் தான் நம்மளால் ஆக முடியும். இதுக்கு மேலே போகிறது எல்லாமே ப்ரமோஷன் மூலிமா தான் போவாங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐ ஆகுறீங்க அப்படின்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஆவீங்க. அடுத்து ஒரு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு டிஎஸ்பி ஆவீங்க. மேக்ஸிமம் டிஎஸ்பி வரையும் தான் எஸ்ஐயால் போக முடியும். எஸ்பி போகிறது ரொம்ப ரேரு, ஏதோ ஒருத்தர் 2 பேர் போகிறாங்க. சரி, ஓகே. அடுத்து இப்போ எஸ்ஐ தான் சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம எஸ்ஐயில் எத்தனை வகை இருக்குன்னா, தாலுக் எஸ்ஐ, இஆர்எஸ்ஐ, டிஎஸ்பி எஸ்ஐ, ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வகை இருக்குது. இதில் ஃபயர் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எஸ்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க, ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர். அவங்கலேருந்து மாறினா டிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹைராக்கி போயிட்டே இருக்கும். அடுத்து ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹைராக்கி போகும். அடுத்து ப்ரிசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஜெயில் வார்டன். ஸோ இப்படி அந்த அவங்களோட ஹைராக்கி போகுது. இப்போ நம்ம எஸ்ஐயில் நோட்டிஃபிகேஷன் விட்டோம்னா நம்ம இது 3த்துக்கும் போட்டி போடுவோம். தாலுக், இஆர், டிஎஸ்பி ப்ளஸ் இந்த எஸ்எஃப்ஓ இதுவும் வரும். அடுத்து ஃபாரஸ்ட்டில் ப்ரிசன்ஸில் ஜெயில் வார்டன் இது கூட சேர்த்துறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போது நம்ம எஸ்ஐயில் எப்படி சார் பேப்பர் இருக்கும், கொஷின்ஸ் எவ்வளோ சார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எஸ்ஐ பேப்பர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஐ பேப்பர்ஸ் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று மார்னிங் செஷன் ஒன்று நடக்கும். ஈவினிங் செஷன் காலையில் ஒரு பேப்பர் எழுதுவோம், மதியம் ஒரு பேப்பர் எழுதுவோம். காலையில் எழுதுறதுல 140 கொஷின், அதை 70 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க.
மதியத்தில் நடக்கிறது எக்ஸாம் வந்து 100 கொஷின். அதை வந்து 40 எடுத்தால் நீங்கள் எலிஜிபிள். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. சும்மா அந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, அப்புறம் அந்த வல்லினமிகம் அது மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். 10 பாட்டு, 8 தொகை இது மாதிரி வந்து சும்மா மேலோட்டமாக இருக்கும். சும்மா நீங்கள் படிக்காமல் போனாவே அதில் ஒரு 35 கிராஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பற்றி பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து காலையில் பேப்பர் வந்து 140 கொஷினுங்களா, அதில் தான் வந்து நம்ம ஸ்கோரிங் பேப்பர். இது சும்மா 40 எடுத்தால் பாஸ், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ அந்த 140 கொஷின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஜிகே, இன்னொன்று ரீசனிங் அண்டு லாங்குவேஜ். ஜிகேன்னு பார்த்தீங்கன்னா 80 மார்க்கு. ரீசனிங்னு பார்த்தோம்னா, ரீசனிங் அண்ட் லாங்குவேஜ் பார்த்தோம்னா 60 மார்க்கு. ஸோ டோட்டலி வந்து அதாவது 60 கொஷின், டோட்டலி வந்து 140. இந்த லாங்குவேஜ்னு பார்த்தா 10 தமிழ், 10 இங்கிலீஷ். ரீசனிங்னு பார்த்தோம்னா மொத்தம் 40. இதில் வந்து ஸ்கூல் மேக்ஸ், இந்த பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது மாதிரி சொல்லிவிட்டு ஸ்கூல் மேக்ஸு ப்ளஸ் வந்து ரீசனிங்னால் அந்த சிலாகிசம், நம்பர் சார்ட்டு, நம்பர் சீரியஸு, ஸோ இது மாதிரி ஒரு டாபிக்ஸ் அதில் ஒரு 20, இதில் ஒரு 20, கிட்டத்தட்ட ஒரு 40 டாபிக் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து எவ்வளோன்னா 60 கொஷின். சரி, ஓகே. ஜிகேல வந்து 80 கொஷின் இருக்குல்ல, அதுக்கு வந்து சயின்ஸு, சோசியலு, ஜிகே அண்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்டு. இந்த 3 பார்ட்டு சயின்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அதில் வந்து எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா 30லேருந்து 35க்குள்ளே கேட்குறாங்க. அடுத்து சோசியல் சயின்ஸ்னு பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி. இதில் ஹிஸ்ட்ரியில் வந்து 10 கொஷின், ஜாகிரபியில் ஒரு 10 கொஷின், எக்கனாமிக்ஸில் ஒரு 5 கொஷின், பாலிட்டியில் ஒரு 10 கொஷின், டோட்டலாக ஒரு 35 கொஷின் நியர்பை இப்படி கேட்குறாங்க. அடுத்து ஜிகேல வந்து பார்த்தோம்னா ஒரு 10லேருந்து 15 கொஷின், பெரும்பாலும் ஒரு 12, 13 போயிடுறாங்க. 12, 13, 15 இந்த லெவலில் வந்து ஜிகே கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ தான் கொஷின் கேட்குற வகை. எப்படி சார் படிக்கணும்னு கேட்டோம்னா, சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற பெரும்பாலும் எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும். இந்த 10th வந்து 1-2 டாபிக் மட்டும் தான் மிஸ் ஆகும். இந்த முயல் சம்மந்தமாக, முயல் அண்ட் எர்த்வார்ம் சம்மந்தமாக ஒரு கொஷின் வரும். அப்புறம் இன்னொன்று எவல்யூஷன் சம்மந்தமாக ஒரு லெசன் வரும். இந்த 2 லெசன் தவிர மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட கவர் ஆகிடும். ஸோ 6th to 10th வரைக்கும் பயாலஜி அட்டை டு அட்டை தான் படித்தாகணும். ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்னா டாபிக் சிலபஸ் வைஸு வந்து எடுத்துடலாம். ஆனால் எஸ்ஐ பொறுத்தவரையில் இதுதான் கேட்பாங்கன்னெல்லாம் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. அடுத்து வந்து 11th and 12th வந்து படிக்கணுமான்னா கண்டிப்பாக படிக்கணும். அதில் வந்து பெரும்பாலும் உள்ளே போகிறதில்ல, பாக்ஸு அண்டு புக் பேக் இது மட்டும்தான் வந்து கேட்குறாங்க. ஏதாவது 1, 2 தான் உள்ளே போவாங்க. அது பெரும்பாலும் படிக்க தேவையில்லை, நீங்கள் இதை மட்டும் படிங்க போதும். அடுத்து வந்து சோசியல் சயின்ஸ். சோசியல் சயின்ஸ் பார்த்தோம்னா 6th-லேருந்து 10th வரைக்கும் அதே சேம் கான்செப்ட் தான். கொஞ்சம் 1-2 லெசன்ஸ் வந்து இந்த ஓல்டு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் தேவையில்லாத டாபிக் நிறைய இருக்கும். ஸோ சிலபஸ் படிங்க. கொஞ்சம் ஒமிட் பண்ணி தான், அது என்னென்ன லெசன் நான் பின்னாடி சொல்கிறேன், ஒமிட் பண்ண வேண்டிய லெசனு. மற்றபடி அதுவும் தான் படித்தாகணும். அதே கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும். 11th, 12th பாக்ஸ் அண்டு புக் பேக்கு, 6th to 10th எல்லாத்தையும் படிக்கணும். சயின்ஸு, சோசியலு முடிஞ்சிங்களா. அடுத்து ஜிகே கரண்ட் ஈவெண்ட்ஸு. இது தினமும் நியூஸ் பேப்பர் பார்க்குறது இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் மெட்டீரியல்ஸ் மூலிமா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் பார்த்தோம்னா 6th to 10th பின்னாடி இருக்கிற புக் பேக் படிங்க. போன டைமும் ஒரு கொஷினோ 2 கொஷினோ, ஒரு கொஷின் நினைக்கிறேன், ஒரு கொஷின் வந்து உள்ளே இருந்தால் கேட்டாங்க. ஸோ உள்ளேயும் கொஞ்சம் படிக்கணும். அப்புறம் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கிற கிராமர் பார்ட்டு, ஒரு கிராமர் பார்ட் படிச்சிங்கன்னா ஒரு 8 கொஷின் இல்லை 7லேருந்து 8 கொஷின் வந்து கவர் பண்ணிடலாம். 11th, 12th 1-2 போகிறாங்க. ஸோ 7லேருந்து 8 முதல் ஸ்கூல் புக்ஸில் கேட்குறாங்க. ஒரு 2 கொஷின் வந்து அவங்க வெளியில் அவுட் ஆஃப் புக் போயிடுறாங்க. அடுத்து வந்து ரீசனிங் பார்த்திங்கன்னா இது வந்து புக்ஸ்லேருந்து கேட்குறாங்களான்னா பெரும்பாலும் இல்லை, அவங்க வெளியிலேருந்து தான் கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப பேசிக்காக தான், சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் வந்து ஒரு 40க்கு குறைஞ்சது ஒரு 38, 9 எடுத்தால் தான் இங்கெல்லாம் நல்ல ஸ்கோரிங் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து 140க்கு நம்ம எவ்வளோ சார் எடுக்கலாம்
அப்படின்னு கேட்டோம்னா 140 கொஷினுக்கு 130 எடுத்துருங்க. 130 டார்கெட்டாக வைங்க. அப்போ அவ்வளோ நம்ம எடுத்தால் மட்டும்தான் நம்ம ஃபிசிக்கல் ஏதாவது திடீர்னு நம்மளுக்கு கால் பிடிச்சிச்சு, கை பிடிச்சிச்சு, ஏதாவது சொதப்பிச்சுனா கூட இதை வச்சு நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்துடலாம். இல்லை இன்டர்வியூவில் நம்மளுக்கு ஏதாவது 1 மார்க் 2 மார்க்குன்னு ஏதாவது போயிடுச்சுன்னா கூட இது அந்த இவ்வளோ மார்க் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடலாம். நம்மளுக்கு ஜாப் கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஆல் த பெஸ்ட். எல்லாம் நல்லா படிங்க. இந்த வீடியோ வந்து இந்த இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறவங்க, இல்லை வந்து காலேஜில் ஃபைனல் இயர் 3rd இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் போலீஸ் மேலே, ஆனால் ஐடியா தெரியாது. ஸோ நான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி படிக்கணும்னு தெரியாது. இப்போது ஒரு ஐடியா மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.